பூஜா, இந்த ஆர்டர் நாங்க எடுத்து செய்யறோம்னு சொல்லி உடனே உங்களுக்கு ஒரு மெயில் எடுக்கும். என்ன நடக்குதோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கலாம். என்ன நடக்க? பொண்ணு ஜெயிக்க போகுது, அதுதான் நடக்கும். நீங்க பாருங்க, ஜெயிச்சிடுவா. ஐயோ அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் ஒத்துப்பாருன்னு நம்பவே இல்லை. பொண்ணே, நீ என்னால பண்ண முடியும்கான்னு உறுதியா சொன்ன. அந்த நம்பிக்கைய நான் நம்பிக்கையா வச்சு இந்த ராஜாராம் கிட்ட வாதாடி அனுமதி வாங்கி கொடுத்திருக்கேன். இதுல நிச்சயம் நீ ஜெயிச்சு காட்டணும். நீ ஜெயிக்கிறது உன்னுடைய வெற்றி மட்டும் இல்ல, எத்தனையோ திறமை இருந்து இந்த அடுப்படியிலேயே முடங்கி கிடக்குறாங்களே, ஐயோ லட்சக்கணக்கான பெண்களோட கனவு. அதுக்காக நீ ஜெயிச்சு காட்டணும், புரியுதா? கண்டிப்பாக்கா, கண்டிப்பா ஜெயிச்சு காட்டுவேன். சரி சரி, என்ன பவுனு, என்ன சொல்ற? அக்கா, நாங்க இத்தனை பேர் கூட இருக்கோம். கூட இருந்து பொண்ணிய ஜெயிக்க வச்சிட மாட்டோம். நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. பாரு. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா அழிக்க ஆள்பலம் தேவையில்லை. உன்னோட மூல பலத்தை நம்புறேன். எந்த லெவலுக்கும் போ, உன்னோடவே தான் நான் இருப்பேன். தைரியமா இறங்கு. நான் அவங்கள சந்தோஷமா இருக்க விட மாட்டேன். அவங்க நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தை அழிச்சவங்க. நான் எப்படி அவங்கள சந்தோஷமா இருக்க விடுவேன்? அந்த ராஜாராமோட பெரிய பையனை வீட்டை விட்டு விரட்ட வச்சேன். ராஜாராம் கோர்ட்டு கேஸ்னு அலையறாரு. பொன்னி மில்ஸ்ல எம்ப்ளாயிஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. பாதி மிஷின் ஓடல. எல்லாமே நான் பண்ணதுதாம்மா. இப்ப கூட பாரு, ஒரு கவர்மெண்ட் ஆர்டரை பொன்னியை எடுக்க சொல்லி பேசிட்டு வந்திருக்கேன். பொன்னி அந்த ஆர்டரை கண்டிப்பா எடுப்பா. ஆனா அவளால அந்த ஆர்டரை முடிக்க முடியாது. அதனால ராஜாராமோட பேரே கெடும். அதுக்கப்புறம் எப்பவுமே அவங்களுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் கிடைக்காது. மில்லு முதலாளிங்க மத்தியில ராஜாராம் தலை குனிற மாதிரி ஆயிரும். ராஜாராமே பொன்னிய வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. அது கண்டிப்பா நடக்கும். நான் நடத்தி காட்டுவேம்மா. இது உன் மேல சத்தியம். ஹலோ, சொல்லுங்க அங்கிள். மாப்பிள, உடம்பெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ கால் வலி எல்லாம் பரவாயில்லைங்களா? அதெல்லாம் இப்போ கம்ப்ளீட்டா சரியாயிடுச்சு அங்கிள். ராஜாராம் இன்னும் கம்பெனிக்கு போகலன்னு கேள்விப்பட்டேன். தங்கச்சிமா மட்டும் தான் போகிறதா சொன்னாங்க. ஏன் மாப்பிள, நீங்க எதுவும் தங்கச்சிமா கூட கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கீங்களா என்ன? இல்ல அங்கிள், அம்மா மட்டும் தான் போறாங்க. என்ன விஷயம் அங்கிள், சொல்லுங்க. இல்ல மாப்பிள, இன்னைக்கு ஒரு கிளைண்ட் ஆபீஸ்க்கு வராங்க. புது ப்ராஜெக்ட் பத்தி ஒரு மீட்டிங் இருக்கு. ரொம்ப பெரிய கிளைண்ட் மாப்பிள. அதான் நீங்க வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். போன தடவை நீங்க ஐடியா கொடுத்த ஆப் தான் இப்போ வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அங்கிள், நானே மண்டேலேருந்து வரணும் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னைக்கே வர சொல்லுங்க, நான் வந்துடுறேன். மாப்பிள, கிளைண்ட்டை ஒரு 11 o'clock வந்துட சொல்லட்டுமா? தாராளமாக வர சொல்லுங்க அங்கிள். சரிங்க அங்கிள், ஓகே. ஸ்வேதா, ஸ்வேதா. சந்துரு, என்ன? அங்கிள் என்ன ஆஃபீஸ்க்கு வர சொல்லியிருக்காரு, நான் கிளம்புறேன். ஏய், என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு? நான் டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு இருந்தவன் தானம்மா. ஏதோ கால் அடிபட்டுருச்சு, அதனால வீட்டில் இருந்தேன்.
இல்ல ம். நீ இத்தனை நாளா வீட்லயே இருந்துட்டியா, உன்னை பார்த்துட்டு உனக்கு ஏதாவது பண்ணி கொடுத்துட்டு உன்கிட்ட பேசிட்டே இருந்தது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ம்ஹும். ஆனா இப்போ திடீர்னு கிளம்புறேன்னு சொன்னா ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு சந்துரு. அது என்ன வீட்ல இருந்தா கிளம்புன்னு சொல்ற, கிளம்புனா அப்படி கட்டி பிடிச்சி டயலாக் எல்லாம் பேசுற. ம்? சந்துரு, வீட்ல இருந்தா சும்மா பேசிட்டு இருக்கணும், அப்படி இல்லாம சேட்டை பண்ணிட்டு இருந்தா கிளம்பதா சொல்லுவாங்க. ஆ, உன்னை வீட்ல பக்கத்திலே வச்சுக்கிட்டு சும்மா இருக்கிறதுக்கு தான் உங்க அப்பா அவ்வளோ காசு செலவு பண்ணி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரா? அதுக்காக கல்யாணம்னா ஒரே வேலையா இருப்பாங்களா? சந்துரு, எனக்கு உன் கூட பேசிட்டே இருக்கணும். சரி, இப்போ நீ என்ன சொல்ல வர? நான் ஆஃபீஸ் போட்டுமா வேண்டாமா? ஆஃபீஸ் போ, ஆனா நானும் உன் கூட வருவேன். ஓ, அப்போ பழைய ஸ்கூல் டீச்சர் வேலையை ஆரம்பிக்கிறேன். ம்? இல்லடா, இத்தனை நாள் உன் கூடவே இருந்துட்டேனா திடீர்னு நீ கிளம்புன உடனே ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் வருது. உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதோன்னு தோணுது. அதுக்கு தான் சொன்னேன். ம்? அப்படியா? என்ன அவ்வளோ லவ் பண்றியா? ஆமா, அவ்வளோதான் லவ் பண்றேன். ஆனா பக்கத்துல இருக்கும்போது எந்த லவ்வும் காட்ட மாட்டேன்றியே. பொண்ணுங்க அவ்வளோ ஈஸியாலாம் லவ் காமிச்சிட மாட்டாங்க. ம், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இல்ல, எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து வச்சு மொத்தமா ஒரு நாள். மொத்தமா ஒரு நாள்? சொல்லு சொல்லு ஸ்வேதா. அந்த நாள் வரட்டும், அப்ப சொல்றேன். இப்போ நீ கிளம்பு. ஏய் சொல்லு ஸ்வேதா, சொல்லு 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 ப்ளீஸ். போ, ரெடி ஆகு. ஸ்வேதா ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்ல. ஏய் போ, இவ்வளவு தூரம் ரெடி ஆகு. கேக்குறேன்ல, சொல்லு. போ. அப்பா நாங்க கிளம்புறோம்ப்பா. அம்மா நாங்க கிளம்புறோம். வாங்கம்மா, சாமி கும்பிட்டுட்டு போலாம். வாங்க. வா. வாங்க. அனு, அந்த உண்டியில் எடுமா. சரிங்க, இந்தாங்க. மாப்பிள்ள, உண்டியல் கேட்டீங்கல்ல, வாங்கிட்டு வந்துட்டேன். உங்க கையால இந்த உண்டியல்ல பணத்தை போடுங்க. இருங்க வரேன். என்ன மாப்பிள்ள, ஃபார் அனுன்னு எழுதிருக்கீங்க? எங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு அனுராதான பேர் வைக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம்ப்பா. நாங்க 2 பேருமே ஆளுக்கு ஒரு பேர் எழுதி போட்டோம். சூர்யா அம்மாவோட பேர் எழுதினாரு, நான் பொன்னி ஆண்டி பேர் எழுதி போட்டேன். அதுல உன் பேர் தாமா வந்துச்சு. அதெல்லாம் ரொம்ப தப்பு மாப்பிள்ள. முதல் குழந்தைக்கு மாப்பிள்ளை வழியில தான் பேர் வைப்பாங்க. நீங்க உங்க அம்மா பேர் வைக்கிறது தான் கரெக்ட். இல்ல அத்த, முதல் குழந்தை பெண் குழந்தையா இருந்தா கண்டிப்பா அது பேரு அனுதான். அதுக்காக எங்க அம்மா மேல எனக்கு பாசம் இல்லைன்னு இல்லை. என் அம்மானா எனக்கு உயிர், என் தெய்வம், எல்லாமே எனக்கு என் அம்மா தான். ஆனா என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு கட்டத்துல என்னால உங்களை மறக்க முடியாது. எனக்கு வெளியுலகமே தெரியாது. என் அப்பா என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பினப்போ என் வாழ்க்கையே அதோட முடிஞ்சிருச்சுன்னு தான் நினைச்சேன்.
ஆனா வெளி உலகத்துல போய் வாழ முடியும்னு நம்பவே இல்லை. ஆனா என்னை அரவணைச்சு என் மேல அன்பை காமிச்சு, பாசம் காமிச்சு, நல்ல ஒரு வாழ்க்கையை காமிச்சு, நீங்க 2 பேரும் இவ்வளோ தூரம் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. அதுக்கு நான் நிறைய நன்றி கடன் பட்டிருக்கேன் அத்தை. இந்த பேர் அந்த ஒரு நன்றி கடனுக்காக தான். நீங்க இதை மறுக்க கூடாது. ஒரு நிமிஷம் இதை பிடிங்க. இன்னும் கொஞ்ச நாள் அத்தை, பிசினஸ் செட் ஆயிடுச்சுன்னா நாங்க தனி கொடுத்து போயிடலான்னு இருக்கோம். மாப்பிள, இந்த வியாபாரத்துல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க அப்பாவே உங்களை வீட்டுக்குள்ள கூட்டு போயிடுவாரு. அப்புறம் எதுக்கு மாப்பிள நீங்க தனி கொடுத்துட்டு போகணும்? உங்க அப்பாவும் கண்டிப்பா புரிஞ்சுக்கிற ஒரு காலம் வரும். மாப்பிள, நீங்க சொன்னீங்கன்னு நான் 2 ஃபிளாஸ்க்ல டிகாஷன் போட்டு வச்சிருக்கேன். இந்த கூடையில இருக்கு. மாப்பிள, இன்னைக்கும் பிசினஸ் அமோகமா இருக்கும். இந்த இந்த ஆர்டரை நான் எடுத்து பண்றதுல என் குடும்ப கௌரவமே இருக்கு. என் புருஷன் ஜெயிலுக்கு போன நாள்ல இருந்து ராஜாராமோட அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு ஏன் காது படவே பேசினாங்க. இனிமே ராஜாராமுக்கு எல்லாமே தோல்விதான்னு சொன்னாங்க. அந்த பேச்சை தடுத்து நிறுத்தி என் குடும்ப கௌரவத்தை பழைய இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு தான் இந்த ஆர்டர் எடுக்கிறேன். கடவுளே, அதுக்கு நீதான் அருள் புரியணும். கடவுளே, என் குடும்பத்தை அழிச்ச ராஜாராம், பொன்னி, இந்த குடும்பம் பொன்னி எடுத்திருக்க ஆர்டர் கண்டிப்பா ஃபெயிலியர் ஆகணும். ராஜாராம் பெரிய அவமானத்தை சந்திக்கணும். அதுக்கு நீதான் வழி காட்டணும். பொன்னி, இப்ப நீ கடைசி என்ன வேண்டிக்கிட்ட? ஏன் பவுனு நீ சொல்ல. வேற என்ன பவுனு? என் வெற்றியில தான் இந்த குடும்பத்தோட கௌரவமே அடங்கியிருக்கு. அதனால நீதான் என்ன நல்லபடியா வழி நடத்தி போகணும்னு வேண்டிக்கிட்டேன். ஏய், நீ நினைச்சிட்டு இருந்த அந்த சமயத்துல அந்த சாமி சிலையில இருந்து பூ ஆர்டர் மேல விழுந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் வேண்டுதலுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். நீ கண்டிப்பா ஜெயிச்சிருவடி. பொன்னி வேண்டினதுக்காக அந்த பூ விழல. பொன்னி ராஜாராம் குடும்பத்தை நான் அழிக்கணும்னு வேண்டினேன். அதுக்கு விழுந்த பூதான் இது. பொன்னி, பூவை சரியா வைக்காம விட்டுருப்பீங்க. நீங்க ஏதோ மனசுல நினைக்க அந்த சமயம் பார்த்து பூ விழுந்திருக்கு. அதனால அது நடக்கும்னு முடிவு பண்ணிடுறதா? இத பாரு, இதெல்லாம் கணக்குல எடுத்துக்க கூடாது. கடவுள் கிட்ட உங்க வேண்டுதலை சொல்லிட்டீங்கல்ல, கடவுள் மேல பாரத்தை போட்டு நீங்க கிளம்புங்க. நடக்க வேண்டியதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு. அதே என்ன ஆண்டி, எங்க பொன்னி ஆண்டி மேல நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? பொன்னி ஆண்டி கண்டிப்பா ஜெயிப்பாங்க. சாமி கிட்ட இருந்து விழுந்த பூ அதுக்கான ஆசீர்வாதம் தான். நீங்க ஏன் பொன்னி ஆண்டி மேல நம்பிக்கை இல்லாம இருக்கீங்க? பூஜா, இப்ப நான் பொன்னி மேல நம்பிக்கை இல்லைன்னா சொன்னேன். பொதுவா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ப வேண்டாம்னு சொன்னேன். சரி சரி, கம்பெனிக்கு போறதுக்கு நேரமாகுது, கிளம்புங்க. அதான பார்த்தேன், நீங்க பொன்னி ஆண்டியை நம்பலையோன்னு நினைச்சேன். சரி வாங்க ஆண்டி. எப்ப எனக்கு ஒண்ணுனாலும் பாஞ்சிடுறாளே, நம்பிக்கையாவும் பேசுறா. இவளை பாம்புன்னு நினைச்சு தாண்டறதா இல்ல கயிறுன்னு நினைச்சு மிதிக்கிறதா? மார்க்கெட்ல ஹெவி காம்படிஷன் இருக்கு. ஆனா எங்க கம்பெனி தான் லீடிங்ல இருக்கு. ஹாய் மாப்ள, வாங்க உட்காருங்க. ஜான், he is my son-in-law, Mr. Chandru. ஹாய், நைஸ் டு மீட் யூ. ஹாய் சார். She is my daughter, Sweta. ஹாய். வணக்கம். அப்புறம் ஜான், என்னுடைய ஹார்ட் கேர் ஆப் இருக்கு இல்லையா, அது என் மாப்பிளையோட பிரைன் சைல்டு தான். ரியலி? வண்டர்ஃபுல் ஆப். டவுன்லோட்ஸ்ல மில்லியன்ஸா போய்கிட்டு இருக்காமே. இந்தியா மாதிரியான கண்ட்ரிக்கு இது ரொம்ப அவசியமான ஆப். ஆக்சுவலா அது அங்கிளோட பிரைன் சைல்டு தான். நான் ஜஸ்ட் ஒரு சஜஷன் தான் சொன்னேன். ஏன் கார்ல போறவங்க மட்டும் யூஸ் பண்ணணும், அவங்களுக்கு மட்டும்தான் ஹார்ட் அட்டாக் வருமா? பைக்ல போறவங்க, சைக்கிள்ல போறவங்க அவங்களும் யூஸ் பண்ற மாதிரி ஈஸியா பண்ணுங்கன்னு சொன்னேன். கிரேட். அந்த சஜஷன் தான் மில்லியன்ஸ் ஆஃப் டவுன்லோட்ஸ்க்கு போக வச்சது. ஓகே, நாம இப்போ ப்ராஜெக்ட் குள்ள போவோம்.
ஜான் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். எஸ், ஓகே. இந்த டிஜிட்டல் வாட்ச் எங்களுடைய ப்ராடக்ட். 6 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ப்ராடக்டையே மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தோம். ஆனா இந்த வாட்ச் மார்க்கெட்லயே பெரிய ஃப்ளாப். என்ன காரணத்துக்காக ஃப்ளாப் ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாமலேயே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் கூட மூவ் ஆகவே இல்லை. நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்க 10 lakhs வாட்சும் அப்படியே கோடவுன்ல ஸ்டாக்கா இருக்கு. அதோட லாஸ் பார்ட் பத்தி பேசினா வேண்டாம், அதை பத்தி நான் பேச விரும்பல. பட் நீங்க எனக்கு செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். சம்திங், ஏதோ ஒரு சிப்பு இல்ல ஏதோ ஒரு ஆப் ரெடி பண்ணி இந்த வாட்ச்ல ஆட் பண்ணா இது சக்சஸ்ஃபுல் ஆகும், செம்மையா சேல்ஸ் ஆகும். உங்களால அதை பண்ண முடியுமா? ஜான், என்ன பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க? அதுதானே எங்களுடைய வேலையே. என் டீமையே என் மாப்பிள்ளை சந்துரு தான் லீட் பண்றாரு. அவர் கண்டிப்பா இதை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி கொடுப்பாரு. ஓகே, என்ன சொல்றீங்க மிஸ்டர் சந்துரு? கண்டிப்பா சார், கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் திங்க் பண்ணி சொல்றேன். ஓகே, டேக் யுவர் ஓன் டைம். யா. மாணிக்கம், சீக்கிரமா ப்ரொபோசலை ரெடி பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் இப்ப கிளம்புறேன். ஓகே ஜான். ஓகே, மறக்காம கால் பண்ணுங்க. ஓகே, நான் கால் பண்ணேன். ஓகே சார். கிளம்புங்க. இவரு பெரிய கிளைண்ட், இன்டர்நேஷனல் லெவல்ல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. நாம மட்டும் இந்த ப்ராஜெக்டை கரெக்டா முடிச்சிட்டோன்னு வைங்க, நம்ம கம்பெனியை வேற லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ப்ளீஸ் மாப்ள, கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி ஒரு நல்ல ஐடியா சொல்லுங்களேன். இல்ல, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க சொல்லுவீங்க. கண்டிப்பா அங்கிள், ஷோர். ஓகே மாப்ள, நீங்க டிஸ்கஸ் பண்றீங்க. எனக்கு இன்னொரு மீட்டிங் இருக்கு, அதை முடிச்சிட்டு வந்து ஜாயின். ஓகே அங்கிள், வரேன் செல்லம், சீக்கிரம் வந்துடுறேன். அட பாவி, எவ்வளவு பெரிய ஆள் எங்க அப்பா, பெரிய ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவரு, அவரையே நீ இப்படி கெஞ்ச விட்டுட்டல்ல. சந்திரோட ரேஞ்ச் அப்படிமா, இப்போ அது புரிஞ்சுக்கும். ஆமா ஆமா, நல்ல ரேஞ்சு தான். சூர்யா. ஏய் ஐஷு, வா வா வா. அண்ணே, இவரை உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண தான் கூட்டிட்டு வந்தேன். வணக்கம் தம்பி. வணக்கங்க. யார் ஐஸ்வர்யா அவரு? இவர் தாமரத்துல இருந்து வந்திருக்காரு. 50 பசுமாடு வச்சிருக்காரு. என் ஃப்ரெண்டு கடைக்கு இவர் தான் தரமான பசுமாடு சப்ளை பண்றாரு. நம்ம கடைக்கும் இவரே சப்ளை பண்ணட்டும் தான் கூட்டிட்டு வந்தேன். ஓகே சார், நாங்க இப்ப பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல பசும்பால் கிடைச்சா நல்லதுதான் சார். உங்களுக்கு எத்தனை லிட்டர் தேவைப்படும் தம்பி? இப்போதைக்கு காலையில ஒரு 10 லிட்டர் கொடுங்க, சாயந்தரம் ஒரு 10 லிட்டர் கொடுங்க. நான் போக போக எவ்வளவு வேணும்னு சொல்றேன். சரி தம்பி, நாளை காலையில இருந்து கொண்டு வந்துடுறேன் தம்பி. சரிங்க, வாங்க. வரமா. நான் போய் காஃபி போடுறேன். ஏய் ஐஷு, ஐஷு நில்லு, எங்க போற? அண்ணி, நான் காஃபி போடுறேன். சொல்றது கேளு. இருங்க நான் போடுறேன். ஐஷு பாரு, இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது. நான் போடுறேன், அதெல்லாம் எனக்கு காஃபி போட தெரியும். இந்த மாதிரி கடை வைக்கிறது தான் என் ட்ரீமே. அதனால எனக்கு காஃபி போட தெரியும். நீ பேசாம இரு, வேடிக்கை மட்டும் பாரு. ஐஷு சொன்ன கேளு. சும்மா இரு சூர்யா. ஏய் கை கை கை. மச்சான், அங்க பாரு, காஃபி யார் போடுறாங்கன்னு. ஆமாண்டா மச்சான், செம்மையா இருக்காடா. இவ கையால காப்பி குடிச்சே ஆகணும்டா. நீ பேசாம இரு, நான் காஃபி போடுறேன். நீ வேடிக்கை பாரு. ஓகே, ஐஷு சொல்றது கேளு. இரு சூர்யா. ஹலோ. அப்படிதான். லைட்டா. ஹலோ, எனக்கு ஸ்ட்ராங்கா. சரிங்க. எனக்கு கருப்பட்டி கொஞ்சம் தூக்கலா. எனக்கு கொஞ்சம் சூடு அதிகமா. சரிண்ணா, ஓகேண்ணா. ஏய் ஐஷு குடு. ஐஷு இருடா, நான் தான் போடுறேன்ல. செம்மையா இருக்கால, காஃபி குடிக்கிறதுக்கு டெய்லி இங்கே வந்துடலாம் மச்சான். உங்க பேர் என்ன? ரொம்ப அழகா இருக்கீங்களே. நீங்க காப்பி போடுற அழகே தனிதான். ஏங்க, உங்க நம்பர் இருந்தா கொடுங்களேன். வாட்ஸ்அப்ல ஹாய்ன்னு மட்டும் தான் மெசேஜ் பண்ணுவேன். உங்க இன்ஸ்டா ஐடி தரீங்களா? சும்மா கேஷுவலா தான் கேட்டேன்.
டேய் இருடா. என்னடா பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? அண்ணி வந்தமா காஃபி குடிச்சோமா போனமான்னு இருக்கணும். தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்கன்னா வேற மாதிரி ஆயிடும். போங்கடா. சாரி ப்ரோ. சாரி ப்ரோ. சாரி. போடா. வாடா போலாம். அப்புறம் ஏன்டா கடை வச்சிருக்கிற? டேய் போலாம், போடா. வாடா. இதுக்கு தான் ஐஷு நான் ஸ்டால்ல நிக்க வேணாம்னு சொன்னேன். இந்த சைடு வா. அண்ணே எங்க போனாலும் கேலி கிண்டல் பண்றதுக்கு 4 பேர் வரதான் செய்வாங்க. அதுக்காக நம்ம வேலை செய்யாம இருக்க முடியுமா? இப்ப நான் தான் காஃபி போடுவேன், சரியா? ஐஷு நான் சொல்றத கேளு. ஏய், ஐஷு. என்ன ஐஷு நீ? ஐயோ பாத்து ஐஷு. ஏய் இதுக்கு தானே சொன்னேன் நான் பால்ல விளையாடாதன்னு. உனக்கு பழக்கம் இல்லாத வெள்ள நீ எதுக்கு பண்ற? பவித்ரா ஏதாவது பண்ணு பவித்ரா, அவளுக்கு எரிய போகுது. அண்ணே ஒண்ணும் இல்ல, விடு. சூர்யா தண்ணிக்குள்ள கை வச்சா சரியாயிடும். இதுல கையை விடு. பார்த்து மெதுவா வை. சரி ஒண்ணு இல்ல ஐஷு, ஒண்ணு இல்ல. ஐஷு வா ஹாஸ்பிடல் போலாம், வா வா கிளம்பு. அண்ணே ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, இப்ப பரவாயில்ல, விடு. ஐஷு இங்க பார், இனிமே கடைக்கு வந்தா நேரடியே சேர்ல போய் உட்காரு. இங்கெல்லாம் வந்து நிக்காத தயவு செஞ்சு ப்ளீஸ். மச்சான் என்ன கூட்டம் பத்தியா? ஆமா மச்சான். நம்ம கடைக்கு வர்றவன்லாம் என்ன யோசிக்கிற மச்சான்? எல்லாருமே இங்க வந்து உட்காந்துருக்கான் பாரு. நேத்து ஒரு காப்பி வாங்கினா ஒரு காப்பி ஃப்ரீன்னு போட்டிருந்தான். அதனால தான் கூட்டம் போச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு நம்ம கடைக்கு ஒரு ஆள் கூட வரல. நம்ம கடையை நடத்துறது ரொம்ப கஷ்டம்டா. அதான் அண்ணன் பயந்துட்டார் போல. என்கிட்ட சொல்லிட்டல, இன்னைக்கு கடை இருக்காது, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்றது? ஒண்ணும் இல்லண்ணே, விடு. லைட்டா சுற்றுச்சு, அவ்வளவுதான். அண்ணே இப்படி இருக்கு பாரு. இப்படிலாம் பண்ணாதண்ணே, ஒண்ணும் இல்லண்ணே, விடு. ஒண்ணும் இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி நீ வீட்டுக்கு கிளம்பு. வீட்டுக்கு போயிட்டு ஆயின்மெண்ட் போட்டு சொல்லிட்டேன். நீ ஏன் ரொம்ப பயந்துட்டு இருக்க? எனக்கு ஒண்ணும் இல்லண்ணே, உன் பேச்சுக்கா போ. ஏய் ஐஷு வாடா மச்சான், பாத்துக்கலாம். ஐஷு போயிட்டு கால் பண்ணு. சரிங்க அண்ணி. ஏய் வீட்டுக்கு போயிட்டு ஆயின்மெண்ட் போடு. சரிண்ணா, பாய்.